வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் நடப்பது என்ன நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீட்டி எனப்படும் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழிலியல் அமைச்சின் கீழ் இயங்கும் மாட்ரேட்டின் மூத்த இயக்குனர் திரு ஜெய்சங்கர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கங்க. வணக்கம் சார். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாட்ரேட்டினுடைய முக்கிய பொறுப்பு என்னங்க? தேங்க்யூ சார். ஸோ முக்கியமாக மார்க்கெட் சொன்னீங்கன்னா இப்போ வி ஆர் நேஷ்னல் ட்ரேட் ப்ரொமோஷன் ஏஜென்சின்னு சொல்லுவோம். ஸோ வி ஆர் நோன் ஃபார் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன், ரைட்? ஆனால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முன்னே நீங்கள் ஃபியூ திங்ஸ் ஹேஸ் டு ஹேப்பன். ஸோ வாட் வி டூ, வி ப்ரிப்பேர் நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் டு பிகம் எக்ஸ்போர்ட் ரெடி. ட்ரைனிங் கொடுப்போம், கெப்பாசிட்டி கொடுப்போம், இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஸோ அந்த சகலெல்லாம் கொடுத்து அவங்க ரெடியாக இருந்தால் தான் நம்ம அவங்க எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்கு எடுத்து போவோம், ரைட்? ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்கு a few things நம்ம செய்வோம். மார்க்கெட்டுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 49 ஆஃபீஸ் இருக்குது வெளியூரில். அந்த வெளியூர் ஆஃபீஸ் மூலியமாக நம்ம ப்ரொமோஷன் செய்வோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்போர்ட் எடுத்துக்கோமே, அவங்க பேங்காக் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பேங்காக் ஆஃபீஸ் இருக்குது. அந்த பேங்காக் ஆஃபீஸ் அவங்களுக்கு ஹெல்ப் கொடுக்கும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், இங்கே பாய் இருக்குன்ட்டு தேடி கொடுப்போம். பிஸ்னஸ் மேட்சிங் வேறு செய்வோம். இப்போ அவங்க பாயரை பார்த்து அவங்க ரெடியாக இருந்தாங்கன்னா அந்த மேட்சிங் வேறு செய்வோம். அது முடிஞ்சு அவங்க ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்க அங்கே போயிட்டு ஒரு ட்ரேட் ஃபேரை போய் அட்டென்ட் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கும் நம்ம சலுகை கொடுப்போம். இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காரு, ஒரு பொருள் வச்சுருக்காரு. அவர் இந்த பொருள் வந்து எந்தெந்த சந்தைக்கு கொண்டு போகணும் அவரே வந்து சொல்லணுமா, இல்லை நீங்களே வந்துட்டு இந்த சந்தையிலலாம் வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க? அது பொறுத்துது சார். இப்போ சில எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு பொதுவாக அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு. ஸோ நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, சரி நான் துபாய்க்கு போகணும், நான் துபாய்க்கு மார்க்கெட் பார்த்துட்டேன், இப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன செய்வோம்னா, ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, ஓகே டு யூ நோ இந்த பாயர் நீங்கள் போய் பார்க்க போகிறீங்கன்ட்டு அவங்க சொல்லலாம். எனக்கு தெரியும் லுலு மார்க்கெட்டுக்கு அவங்க நம்ம பொருளை எடுத்துக்குவாங்க, நம்ம போய் லுலு மார்க்கெட்டை பார்க்கலாமான்ட்டு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஆஃபீஸ் இருக்குது துபாயில். ஸோ துபாய் ஆஃபீஸ் அப்படி என்ன செய்வாங்கன்னா, அவங்க போய் லுலு மார்க்கெட், லுலு ஹெட் குவார்ட்டர்ஸே அங்கே இருக்குது. இப்போ ரீச் அவுட் பண்ணுவாங்க, எக்ஸஸ் கொடுப்பாங்க, ஓப்பன் டாப் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் மேட்சிங் செய்வாங்க. ஸோ தென் அவங்க அப்பாயின்மெண்ட் செஞ்சு தே கேன் ஐதர் ஃப்ளை ஓ ஜூம் செஞ்சு அந்த லுலு மார்க்கெட்டோட ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸில் பேசி டிசைட் பண்ணலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். செகண்ட் டைப் கேட்டகரி அவங்களுக்கு அறவே ஒன்றும் தெரியாது. சார் எனக்கு ப்ராடக்ட் இருக்குது, இப்படி நான் என்ன செய்யணுன்ட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மாதிரி இதில் நம்ம பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வில் அசஸ். நம்மளுக்கு எர்ராட்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்போர்ட் ரெடினஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுன்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட்டை செய்ய சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் மார்க்கெட் மெம்பர் ஆகணும், அது ஃப்ரீ. அது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் எர்ராட் செய்வாங்க. ஸோ எர்ராட் மூலிமா நம்மளுக்கு தெரியும் அவங்க இந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்ட்டு. இப்போ ரொம்ப வீக்காக இருந்தாங்கன்னா தென் வில் சே லுக், அசஸ் பண்ணி பார்ப்போம் அவங்க எக்ஸ்போர்ட் ரெடியாக இருக்காங்களா இல்லையா கூடன்ட்டு. மேபி அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அவங்க எக்ஸ்போர்ட் ரெடியாக இல்லை. எக்ஸ்போர்ட் ரெடினா பேசிக்லி இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கேஜிங் ரெடியாக இருக்கா, கெப்பாசிட்டி இருக்கா. நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அந்த பாயர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு 2 கண்டெய்னர் அனுப்புங்கன்ட்டு, இவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஸோ அந்த எர்ராட் மூலியமாக எக்ஸ்போர்ட் ரெடினஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் மூலியமாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே வே யூ இந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்ட்டு. அது தகுந்தபடி நம்ம ட்ரைனிங் கொடுப்போம், ஏன்னா அவங்க ரெடி ஆகும். ரெடியாக அது முடிஞ்சு நம்ம சப்போர்ட் கொடுப்போம். ஸோ தென் வில் பிரிங் தம் டு ட்ரேட் ஃபேர்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். இப்போ ஒருத்தர் வந்து ட்ரேட் எக்ஸிபிஷன் நடக்குதுங்களா, அங்கே தான் போய் அவருடைய பொருட்களை வந்துட்டு விளம்பரப்படுத்த வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை அதுக்கு முன்பே கூட அவங்க தனிப்பட்ட முறையில் போகிறதுனா கூட அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்களா? 2 வழியும் இருக்குது. ஆனால் அதுவே பிரச்சனை இல்லை. ஸோ சம்டைம்ஸ் அவங்க துணிஞ்சு அவங்களே போகணும்னு சொல்லுவாங்க. அது 2 வழி இருக்குது. ஒன்று அவங்க சொல்லுவாங்க பாயரை பார்க்கணும், ஸோ நம்ம ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணி நம்ம ஆஃபீஸ் இது நம்ம அப்பாயின்மெண்ட் அவங்க பாயரோட ஆஃபீஸில் செய்யலாம், இல்லாட்டி நம்மளோட ஆஃபீஸ்லையும் பாய்க்கலாம். அவங்க நம்ம ஆஃபீஸில் வந்து அஃப்கோர்ஸ் ஏர்லியாக நம்மள்கிட்ட சொல்லிடணும். சொன்னாங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி அவங்க நம்ம ஆஃபீஸில் வந்து அந்த பாயரும் நம்ம ஆஃபீஸில் வர வச்சு நம்ம பிஸ்னஸ் மீட்டிங் செய்யலாம். சம்டைம்ஸ் அந்த மாதிரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா நம்ம மேபி ஒரு ப்ராப்பர் எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம், ஆனால் அந்த பாயருக்கு தெரியாது நம்மளை. ஸோ அவங்க பாயரும் பயப்படுவாங்க, இதுனா ஸ்கேமா, இது நல்ல சப்ளையராக இல்லைன்ட்டு. ஆனால் நம்ம அரசாங்க ஆஃபீஸ் வச்சுருக்கோம்.
ஸோ அவங்களுக்கும் தெரியும் இது கவர்மெண்ட் பில்டிங்கு. ஸோ அந்த மீட்டிங் நம்ம ஆஃபீஸில் வச்சுருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், இது ப்ராப்பர் கம்பெனி மலேசியன் அரசாங்கம் மூலிமா வருது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி செய்யலாம். ஆல்டர்னேட்டிவ்லி அவங்க ட்ரேட் ஃபேர் போகலான்னு நினைப்பாங்க. இப்போ ஃபுட் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கோமே, ஃபுட் எக்ஸ்போர்ட்டில் ஒரு ஃபுட் எக்ஸிபிஷனில் சர்டன் கீ ட்ரேட் ஃபேர்ஸ் இருக்குது உலக பூரா. ஜெர்மனியில் அனுகா இருக்கும், ஃப்ரான்ஸில் சயல் பாரிஸ் இருக்கும், ஜப்பானில் ஃபுட் எக்ஸ் இருக்கும், துபாயில் கல்ஃப் ஃபுட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அவங்க அங்கே போகலான்னு நினச்சிப்பாங்க. 2 வழி இருக்குது. ஒன்று மாத்ரேட் இட் செல்ஃப் யூஸ்வலி எவ்ரி இயர் இந்த ஐகானிக் ட்ரேட் ஃபேர்னு சொல்லுவாங்க. இந்த ஐகானிக் ட்ரேட் ஃபேரில் நம்ம நேஷ்னல் பேவிலியன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த நேஷ்னல் பேவிலியனில் யூஸ்வலி லிமிட்டட் ஸ்பேஸ்லாம் பிகாஸ் பட்ஜெட் கான்ஸ்டன்ட்னால மேபி 20-30 கம்பெனி எடுத்து போவோம். அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்ளிகேஷன் திறக்கும், டெட்லைன் கொடுப்போம், நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கும், நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ஃபென்டாஸ்டிக், நீங்கள் அந்த பேவிலியன் மூலிமா வரலாம். அது யூஸ்வலி சப்சிடைஸ்ட். ஸோ ரொம்ப பேர் அந்த மூலிமா தான் ட்ரை பண்ணுவாங்க. அஸ்யூமிங் அது உங்களுக்கு கிடைக்கல, நெவர் மைண்ட், நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் அதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு பூத் எடுக்கலாம். அந்த பூத் எடுத்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அரசாங்கம் சப்போர்ட் கொடுக்கும். ஒரு மார்க்கெட் டெவலப்மெண்ட் கிராண்ட் இருக்குது, அது மூலிமா நீங்கள் கிராண்ட் எடுத்து நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க மாட்ரேட்டில் ஒரு மெம்பராக ஆகிறதுனா ஃப்ரீன்னு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கணுமா? அதுக்கு முன்பே அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் டர்ன் ஓவர் அவ்வளோ தான் இருக்கணும், அப்புறம் அது மாதிரி கட்டாயம் இருக்கா, இல்லை யார் வேணாலும் மெம்பர் ஆகினாங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியாக இருக்கணும். சோல் ப்ரொப்ரைட்டர் கூட பரவாயில்ல, ஒரு கம்பெனியாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 60% மலேசியன் கம்பெனியாக இருக்கணும், ஒரு ஈக்விட்டி மலேசியன் ஈக்விட்டியாக இருக்கும். அது பியாண்ட் தேட் ஆக்சுவலி நோ பேசிக் க்ரைட்டீரியா. ஈவன் அவங்க எக்ஸ்போர்ட் இன்னும் ரெடி ஆகலாட்டி கூட பரவாயில்ல, ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் 2 பொதுவாக சொன்னால். ஒன்று எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன், தி அதர் ஒன் ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன். இப்போ அவங்க எக்ஸ்போர்ட் ரெடியாக இருந்தாங்கன்னா ப்ரொமோஷனை அனுப்பி விட்ருவோம். இப்போ இன்னும் ரெடி ஆகலாம், டெவலப்மெண்ட்டுக்கு வரும். அந்த டெவலப்மெண்ட்டில் தான் நம்ம எக்கச்சக்கமான ப்ரோக்ராம் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வெபினார்ஸ், வெரி கன்சிஸ்டன்ட்லி நம்ம வெபினார்ஸ் தான் செய்வோம். அந்த வெபினார்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெபினார் இருக்கும், ஓகே எஃப்எம்பி மார்க்கெட் இன் ஜப்பான், வாட் யூ நீட். அது ஒரு ஸ்பீக்கர் வராங்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி மார்க்கெட் மெம்பர்னால் உங்களுக்கு இமெயில் கிடைக்கும். நீங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் பழகுவீங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க, அதே ப்ராடக்ட்டு அந்த மார்க்கெட்டில் போகிறது இப்படி, அந்த வெபினார் மூலமாக நீங்கள் யூ லேர்ன். அப்புறம் யூ ரியலைஸ் ஐ நீட் டு இம்ப்ரூவ் மை பேக்கேஜிங். ஸோ அந்த டெவலப்மெண்ட் நடக்கும். அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நீங்கள் ப்ரொமோஷன் போயிட்டு அது ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் அந்த ஜேர்னியில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ட்டு. பட் இன் பிட்வீன் மேபி நீங்கள் எக்ஸ்போர்ட் ரெடி ஆகலாத்தையும் பரவாயில்ல, நீங்கள் விசிட் பண்ணணும், ட்ரேட் ஃபேர்ஸ் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ என்னோடய ப்ராடக்ட் இந்த லெவலுக்கு இன்னும் வரல, either உங்கள் டெக்னாலஜி இஸ் நாட் தேர், பேக்கேஜிங் இஸ் நாட் தேர் அண்ட் ஸோ ஆன். அது முடிஞ்சு நீங்கள் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ்லி மேபி நீங்கள் போயிட்டு பார்த்தீங்க, வாவ் என்னோடய ப்ராடக்ட் இதோட பெட்டராக இருக்க, எனக்கு சான்ஸ் இருக்குது போகலான்ட்டு, ரைட்? நீங்கள் போகிறட்டி உங்களுக்கு தெரியாது. ஒரு வாட்டி எனக்கு ரிமெம்பர் ஒரு எக்ஸாம்பிள், தூள் அவர் கறி பவுடர் இருக்கிறாங்க பினாங்கில். அவருக்கு கேட்டாங்க, சைனா போகிறேன், இப்படி அவங்களாம் கறி பவுடர் சாப்பிடுவாங்களான்ட்டு. போய் பாருங்கள் சார், ஒரு ட்ரேஃபே இருந்துச்சு, நம்ம அனுப்பினோம். அவர் போயிட்டு சொன்னாங்க, வாவ் திஸ் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் மார்க்கெட் சார், சைனீஸ் மார்க்கெட்டில் அவ்வளோ கறி பவுடர் சாப்பிட்றாங்க தெரியாது, ஏன்னா அது பெரிய மார்க்கெட், பெரிய மார்க்கெட். ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ரைட்? அந்த மாதிரி நம்மளுக்கு போகாட்டி நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் தகுந்தபடி நம்ம மேனேஜ் பண்ணி போகணும். ஆனால் யூஸ்வலி மலேசியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3-4 மார்க்கெட்ஸ் டிப்பிக்கலி நம்ம போவோம். இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டர் நினச்சிங்கன்னா ஆசியன் மார்க்கெட் பார்ப்பீங்க. பிகாஸ் ஆசியன் மார்க்கெட் ஈஸி, நீங்கள் 2-3 தடவை போயிட்டு வரலாம், உங்கள் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டு குறைவு. ஆல்டர்னேட்டிவ்லி ரொம்ப பேர் சைனாவுக்கு போவாங்க, ஏன்னா சைனா மார்க்கெட் இஸ் மலேசியன் ப்ராடக்ட் பார்த்தாங்கன்னா தே லைக் இட். ஸோ அங்கே ஒரு பெரிய மார்க்கெட் வேறு, ஸோ இட்ஸ் க்ரோயிங் மார்க்கெட் வேறு. ஆல்டர்னேட்டிவ்லி மிடில் ஈஸ்ட் போவாங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 மார்க்கெட்ஸ் டிபெண்டிங் ஆன் ப்ராடக்ட். சார் இந்த எஃப்எம்சிஜிக்குன்னா இந்த 3 மார்க்கெட்டு. உங்களோட ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் sophisticated, maybe engineering products and so on means அது செக்டர் பொறுத்தது, அது வேறு மாதிரி போகலாம். இப்போ நமக்கு தெரியும், இப்போ மாட்ரேட்டுடைய பங்கு மிகப்பெரிய முக்கியமான பங்கு. காரணம் என்னக்கா, நம்ம நாடு ஏற்றுமதியை நம்பி இருக்குது. ஏற்றுமதி வந்தால் தான் நம்மளுடைய பொருளாதாரம் வளரும் பாருங்கள். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வரைக்கும் உங்ககிட்ட இந்த மெம்பராக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க?
மார்க்கெட்டில் மெம்பர்ஷிப் ஒரு 13,000 மேலே மெம்பர்ஷிப் இருக்குது. ஆனால் மார்க்கெட் இஸ் நேஷனல் ட்ரிப் ஆனால் இப்போ எல்லாருமே ஏற்றுமதி ஆளர்களால் அனைவரும் மெம்பர் ஆகணும் இல்லை சார், அவசியமே இல்லை. ஸோ அந்த ஜேர்னி தோங்கினால அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணோடனே அந்த இன்ஃபர்மேஷன் வரும் சார். இப்போ 49 ஆஃபீஸ் சொன்னல, அந்த 49 ஆஃபீஸை ஃபியூ ஃபங்க்ஷன் வச்சுருக்கு. ஒன் இஸ் அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன். ஆனால் மோர் இம்பார்ட்டன்ட்லி அது ரொம்ப பேருக்கு அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க இஸ் இன்ஃபர்மேஷன். ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம் சார். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் இந்த பொருளுக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அது ஒரு இமெயில் அனுப்பி நம்ம ஆஃபீஸில் அனுப்பி, சார் சார் திஸ் ஷூ ஐ எம் செல்லிங் திஸ் ஷூ, ஐ வாண்ட் டு கோ அண்ட் ரீச் அவுட் டு த எக்ஸ்போர்ட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ப்ரைசிங் இஸ் கரெக்ட், டீட்டெயிலாக கேட்கலாம், பொதுவாக கேட்கலாம். I want to meet a buyer or which trade fair I should participate in. அது எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் சார் நாட் ஈஸி டு கெட். அது மேலே நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது, பேசிக்கலி லைப்ரரி, ரைட், which is one of the best libraries sir in the country on business information. நம்ம ரொம்ப டேட்டா பேஸஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் ஒன்று போகிறீங்கன்னா ஒரு மார்க்கெட்டை எப்படி நான் போகிறது, அங்கே என்னோடய காம்பேட்டிட்டிவ் ப்ராடக்ட் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ண போகிறீங்கன்னா அந்த சென்டருக்கு வாங்க. அது ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி கைடன்ஸ்லாம் கொடுப்போம். அண்ட் தென் யூ கெட் சம். இந்த ரிப்போர்ட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ரிப்போர்ட் சார். நீங்கள் போய் மார்க்கெட்டே சப்ஸ்கிரைப் பண்ணணும் சார். இந்த லைப்ரரி சொன்னீங்களா, மார்க்கெட்டுடைய தலைமையகத்தில் இருக்குது. ஆமாம் சார், நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குது. நீங்கள் மார்க்கெட் மெம்பராக இருந்தீங்கன்னா ஈஸி, இப்போ எக்ஸஸ் பண்ணலாம். சர்வீஸ்லாம் ஃப்ரீ. நீங்கள் நாச்சும் ஃபோல்டிஸ்டேட் பண்ணணுன்னா கொஞ்சம் காஸ்ட்டு. பட் இந்த ரிசர்ச் நீங்களே போய் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா ஃபியூ தௌசண்ட், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரைட், ஸோ நம்ம அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த 13,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த 13,000 பேர் யார் பேர் எவ்வளோ இந்தியர்கள் இருப்பாங்க? இந்திய ஏற்றுமதியாளர்கள் உங்ககிட்ட வர்றது, உங்ககிட்ட வந்து உதவி கேட்குறதோ இதுலேயே வந்துட்டு அந்த எண்ணிக்கையில் உங்களுக்கு திருப்தி இருக்கா, இன்னும் இல்லை அதிகரிக்குன்னு நினைக்கிறீங்களா? மன்னிச்சுடுங்க, அந்த நம்பர் என்கிட்ட அந்த பொதுவாக இந்தியன்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ்ன்ட்டு. ஆனால் பொதுவாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஹாப்பி ஆர் நாட் வி ஆர் நாட்லாம். ஐ மீன் ஐ திங்க் ரொம்ப அதோட நம்ம கூட செய்யணும். ஸோ நம்ம என்ன செய்கிறோன்னா, இப்போ சேம்பர்ஸ், இந்தியன் சேம்பர்ஸ்லாம் நம்ம ரீச் அவுட் பண்ணுறோம். மைக்கி, கேஎல்சிக்கு, ஃபிக்கி, ரொம்ப நம்ம சேம்பர்ஸ்லாம் வச்சுருக்கோம். இந்தியன் பிஸ்னஸ்மேனோட சேம்பருங்க நம்ம ரீச் அவுட் பண்ணுறோம். ரைட், நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோன்னா, கம் யூசர்ஸ் லெவரேஜ் ஓனர்ஸ், லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் நம்ம வச்சுருக்கோம். சம்டைம்ஸ் நம்ம கம்யூனிட்டியும் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் இது என்ன மேபி நம்ம ஃபெயிலியர் இருக்காங்கன்னா அவங்க ஃபெயிலியர் இருக்கான்னு தெரியல சார். பட் இந்த மாதிரி ப்ரோக்ராம் மூலியமாக தான் நம்ம அவங்களும் ரீச் பண்ணுறோம், நம்மளும் ஹாப்பியாக இருக்கோம். ஹோப்ஃபுல்லி there'll be more, especially the younger crowd. Right, the younger crowd சேம்பர் மூலமா வரது நல்லதுங்களா இல்லை நேரடியாகவே உங்கள்கிட்ட வரலாம்? இதுவே சார் ஃபார் வியா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சேம்பர் மூலிமா மோர் ஸ்ட்ரக்சர்ட்லாம் வராங்க, இல்லாட்டி இண்டிவிஜுவலாக வர முடியும். இப்போ பொதுவாக சொன்னீங்கன்னா மோஸ்ட் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் மேபி மோர் ட்ரெடிஷ்னல் சார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க, விச் இஸ் ஃபைன் அண்ட் குட். பட் அந்த யங்கர் ஜெனரேஷன் அவங்கள பார்க்குறது குறைவு, விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் அந்த யங்கர் ஜெனரேஷன் தான் யூஸ்வலி அந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும். ஆனால் அங்கே குறைவாக இருக்குது. அந்த ஓல்டு ஜென்ரேஷன் பொதுவாக அவங்களுக்கு தெரியும் மாற்று என்ன அதுன்ட்டு பார்க்குறாங்க. யங்கர் ஜென்ரேஷன் மேபி வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் தம் டு கம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணுறது வந்துட்டு வெறும் பொருள் மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணுறீங்க, இல்லை மலேசியாவோட சேவைகள்? ஏன்னா நிறைய பேர் இப்போ சேவை துறையிலையும் ஈடுபட்டிருக்காங்க, சர்வீசஸ், அதுலேயும் நீங்கள் அவங்களுக்கு சந்தை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க உதவி பண்ணுறீங்களா? அந்த சேவைகள் ஆக்சுவலி அதுதான் நம்மளோட முக்கியமான ஃபோக்கஸ் இப்போ மூவிங் ஃபார்வர்ட். எஸ்பெஷலி இப்போ யங்கர் க்ரௌட் சொன்னோம்ல, ஸோ அவங்க பொதுவாக அவங்க மேனுஃபேக்சரிங் போக மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமான வேலைன்ட்டு நினச்சிக்குவாங்க. இட்ஸ் ஃபேர். ஸோ யங்கர் க்ரௌட் என்ன செய்கிறாங்கன்னா, தே வாண்ட் கோ இன்டு சர்வீசஸ், ரைட். ஸோ அவங்க நல்லா செய்கிறாங்க, பட் அந்த க்ரோத் இல்லை. ஏன்னா லோக்கல் மக்கள் மட்டும் பார்த்துக்குறாங்க. லோக்கல் மார்க்கெட்ஸ் என்ன மார்க்கெட் சேவையில் என்ன மாதிரி உதாரணம்? ஃபார் எக்ஸாம்பிள் கான்டென்ட் க்ரியேஷன், ரைட். நம்ம கான்டென்ட் க்ரியேஷன் நம்மளுக்கு இட்ஸ் அ மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி, மல்டி ரிலீஜியஸ் கண்ட்ரி. அதனால நம்மளுக்கு சர்டன் ஸ்ட்ரென்த் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் குளோபலோட கான்டென்ட். அரப் இருக்கலாம், தமிழ் இருக்கலாம், மெண்ட்ரின் இருக்கலாம் என்றான். ஸோ ஒரு ஹப்பாக இருக்கலாம். வி கேன் ஆஃபர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்டென்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் பிகாஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் டூயிங். என்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கலாம். இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு ஈவன் தோ இஃப் யூஆர் அ மேனுஃபேக்சரர் சார், இப்போ மூவிங் ஃபார்வர்ட் you need to evolve to become a services company.
டிசைன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட். இப்போ மேனுஃபேக்சரிங் கூட மூவ் பண்ணலாம். இப்போ இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுன்னா மேபி தே மூவ் டு அதர் கண்ட்ரீஸ் இருக்கலாம். ஆனால் சர்வீசஸ் நீட் நாட் மூவ். ஸோ நீங்கள் ஃபார் அ லாங் டேர்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேரியர் ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் இஸ் அ பெட்டர் ஒன், ரைட்? ஸோ engineering சர்வீசஸ், content சர்வீசஸ், பேசிக் ட்ரான்ஸ்லேஷன் சர்வீசஸ் எல்லாமே செய்யலாம். அவுட் சோர்சிங் சர்வீசஸ், BPO services. Malaysia is very strong, sir. For example, outsourcing and BPO service lab. We are generally ranked third after India, Philippines. Right? So we can offer that. The other thing, maybe not so much the services, but from a since we are talking about younger people, e-commerce பார்த்துக்கலாம் சார். இப்போ நீங்கள் இப்போ புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக பார்க்குறீங்கன்னா the tougher route is of course manufacturing. அது கொஞ்சம் difficult. ஆனால் இப்போ சீக்கிரமாக நீங்கள் செய்கிறீங்கன்னா cross border e-commerce இருக்குது. இப்போ cross border e-commerceல அது நீங்கள் போய் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அது ஒரு 2 ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட்டர் ஆகிடலாம். வெரி குவிக்லி ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆகிடலாம். இப்போ வந்துட்டு மலேசிய பொருட்களுடைய தோற்றம், அதாவது மேட் இன் மலேசியா அப்படின்னு சொன்னாக்க வெளிநாட்டில் இவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட பெர்செப்ஷன் எப்படி இருக்குங்க? அருமையான பெர்செப்ஷன் சார். ஐ மீன் தரமாக நான் மாற்றில் இருக்கின்றது சொன்னது இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட் டு சைனா நல்லான்னு சொன்னீங்களா? Primarily because they trust Malaysian brands. Many reasons. One, we have a very good track record. Two, sometimes in the case of நம்மளுக்கு halal வேலை ப்ரொமோட் பண்ணுறோம். அந்த halal, for example, China மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா halal அந்த halal because ரிலிஜனால் ஸ்பெசிஃபிக்லி பார்க்கல, but they look at it because it's அந்த ப்ரொசஸ், clean process, trustworthy process. ஸோ அதனால நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இப்போ சைனா போனுச்சுன்னா they accept it, they trust it. அந்த சப்ளை செயின் they trust. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் மிடில் ஈஸ்ட் போனீங்கன்னா you go to any other country, either they trust the brand because they think ப்ராப்பராக செய்கிறாங்க ப்ரொடியூஸ், ஓ அந்த பிராண்ட் itself அதை consider ஒரு ஃபாரின் ஹை பிராண்டுன்ட்டு. இப்போ ஆஃப்ரிக்காவில் போனீங்கன்னா ஈவன் இன் இந்தியா போனீங்கன்னா சார் FMCG ப்ராடக்ட்ஸ் and all that is considered relatively premium. ஸோ ஓவரால் நல்ல பிராண்ட் வச்சுருக்கோம். அதனால தான் இப்போ நம்ம அந்த லெவரேஜ் பண்ணாட்டி வேஸ்டர்லாம் ரியலி. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பற்றி பேசணுங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு சில ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி பீப்புள் அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் இம்போர்ட் பண்ணணும், எனக்கு ஒரு உதவி தேவைப்படும், அந்த மாதிரிலாம் பண்ணலாங்களா உங்ககிட்ட? ஓகே, அது ரொம்ப ட்ரிக்கியான கேள்வி. ஓகே, ஸோ இம்போர்ட் இப்போ ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் ஒரு செமி ஃபினிஷ் ப்ராடக்ட்னா no problem, right? எடுத்துட்டு we process it and we further export. If it's a finished product, a bit tricky, but still it's fine if they value add, sir. முக்கியமாக வேல்யூ ஆட் பண்ணணும். பிகாஸ் இப்போ ஜஸ்ட் ஜெனரலி எடுத்துகிட்டு விற்கிறதுனா not to say we won't support, not a major priority, but we will still support. If நம்மளோட டெஃபினிஷன் என்ன சார், எக்ஸ்போர்ட் வெளியே போனுச்சுன்னா அந்த காசு இங்கே போகுது. If the export பண்ணி the returns are coming back to the country, then it's something that we can definitely support. Malaysia has always been a trading company for the longest of time. But pure trading without value add, not very helpful overall. But we're still benefiting economy-wise because port services, insurance services, banking service, அதெல்லாமே impact இருக்குது, positive impact இருக்குது. So it's fine and good. But we always encourage our companies to value add. Right? For example, அவங்க raw material import பண்ணுறாங்க, அதை process பண்ணி அதை export பண்ணி fantastic. Pure import and export are also doable if they can grow. For example, so Latin America the product வந்து இங்கே ப்ரொசஸ் பண்ணி we send it off to China. So there is a possibility of that happening. ரொம்ப பேர் செய்யல, அவர் compared to say Singapore அவர் செய்யல, but if they can do it, it's fine. Maybe they create their brand. ஸோ அங்கே தான் வேல்யூ ஆடட் இருக்கும், ரைட்? ஸோ வேறு ஆளுங்களோட பிராண்டை வாங்கி அதே பிராண்டை விற்றோம்னா again very little value add. But they bring it in, value add, create your brand, export, then it makes sense. இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க, அதாவது இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் மோஸ்ட்லி இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் தான் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பார்த்து உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு நம்ம இந்தியர்களும் நல்லா செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கேன். அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? இப்போ ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா there's a lot of Malaysian Indians who are doing very well in the oil and gas sector, downstream engineering services, very high value added, right? So அந்த செக்டரில் பார்த்தீங்கன்னா it shows
how evolved, how successful our Malaysian Indian companies are, sir. Right? So you find them doing product and services all over the world, right? So FMCG is traditional, but you also see a lot of Malaysian Indian companies very successful construction business, engineering business, oil and gas business. So irukanga sir, there is, but not enough. ஓகே. ஸோ நீங்கள் ஒட்டு மொத்தமாக இந்திய எக்ஸ்போர்ட்டர்ஸோ இந்தியர்கள் வணிகத்தில் ஈடுபட்டவங்களும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களை எப்படி பயன்படுத்திக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க சார். யூ ஹேவ் டு ரிஜிஸ்டர் பிகாஸ் யூ டோன்ட் கெட் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் when you register அது ஃப்ரீ ப்ராசஸ் சார். ரொம்ப இட்ஸ் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் லிங்க் பண்ணிட்டு ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். மோஸ்ட் கிரிட்டிக்கல் அந்த இமெயில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது முடிஞ்சவங்களும் உங்களோட சிஇஓட இமெயிலை போடுங்க. பிகாஸ் நம்மளுக்கு ரொம்ப டைம் கம்ப்ளைண்ட் வரும். நம்ம கம்பெனியை சிஇஓ பார்க்கும்போது அவர் சொல்கிறாங்க, இல்லை நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்ட்டு. அப்படியே பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் வாஸ் அண்டர் கிளார்க்ஸ் நேம். அந்த கிளார்க்கை ரிசைன் பண்ணி போயிட்டாங்க. ஸோ இன்ஃபர்மேஷனை யூ டோன்ட் கெட் இட். ஸோ ப்ரிஃபரபிளி அண்டர் த MD or CEO you get the information. Then participate. Come and participate in the information sharing that we do. We do a lot of information sharing. Right? அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸை பாயிங்க, அந்த 49 ஆஃபீஸ் சொன்னல. ஸோ அங்கே போனீங்கன்னா வெளியூருக்கு முடிஞ்சால் பே அ விசிட் டு அவர் ஆஃபீஸ், ஆஸ்க் ஃபார் இன்ஃபர்மேஷன். as I said, நீங்கள் மீட்டிங் கூட அங்கே செய்யலாம். இப்போ நீங்கள் ஏர்லியாக நம்மகிட்ட சொன்னீங்கன்னா rather than doing in a hotel lobby, you can actually go and use our office, but just alert us early and it must be on trade matters lah. ஸோ பாய்க்கலாம். ஸோ சலுகை இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சம்டைம் ப்ரோக்ராம்ஸ் செய்வோம். இப்போ ரீசெண்ட்லி நம்ம நேஷ்னல் எக்ஸ்போர்ட் டேன்ட்டு ஸ்ட்ராவாவில் முடித்தோம். அந்த மாதிரி ப்ரோக்ராம் இருந்துக்கிறப்ப பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது சக்ஸஸ் ரேட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குங்களா? அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு ப்ராடக்ட் வந்து எப்படி அவங்க ப்ரொமோட் பண்ணணுன்னே தெரியாமல் இருந்து, ஆனால் உங்கள்கிட்ட வந்து இப்போ நான் எக்ஸ்போர்ட்டில் பெரிய அளவுக்கு ஆயிருக்காங்க, அது மாதிரி ஏதாச்சும் எக்ஸாம்பிளோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிக் தான் இருக்குங்க? மேரி ப்ரவுன் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். அவங்க ஸ்மாலாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. But today they have presence in many countries, and they are the largest halal franchise company in the world, right, for food items and so on, right? So many companies have grown that way. Kin Mistral is another example, and the consumer electronics sevangla, they also started very small, but today they are exporting all over the world, right? So plenty of examples of brands that have grown overseas. Glove நீங்கள் பார்த்தீங்கன்னா is another good example. அந்த காலத்தில் a lot of the big glove companies 80s ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி we control, Malaysia is in control about 60% of the world's global glove business, right? Companies like Top Glove and Supermax and all that, அவங்க எல்லாமே ரொம்ப பேர் மாற்ற மூலியமாக தான் அந்த காலத்தில் they were smaller, they used to use a lot. இப்போதைக்கு we have companies like Julie's, Munchies, they are all global companies, right? So a lot of examples of companies who have used us, and அது மூலியமாக அவங்க அழகாக க்ரோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் மலேசியா அரசாங்கோட இந்த மாதிரி MATRADE and all that அதர் ஏஜென்சியோட சப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, if you compare with other countries, other countries ரூபா கொடுப்பாங்க. So Malaysian agency, so many agencies are not only MATRADE, but a lot of other agencies. Number National Trade Promotion Agency, but every sector, different sectors, அவங்களுக்கு தனிப்பட்ட ஏஜென்சி இருக்குது வேறு. ஸோ they all offer such services. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய வணிகர்கள் வந்து அதிகமாக இந்த உணவுத்துறையெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் மிக அதிகமாக வந்து இந்த ஹலால் இண்டஸ்ட்ரி பற்றி பேசப்படுதுங்க. அது இந்த மலேசியாவோட ஹலால் சர்டிஃபிகேட் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறதாகவும் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் பகிர முடியுமா? So halal, Malaysia been in the forefront of halal industry for a long time. One of the things MATRADE செஞ்சிருக்கு is we organize something called Mihasan. It's the largest halal trade fair in the world. Mihasan இந்த வருஷம் 28 years நம்ம செய்கிறோம். முடிஞ்சா இந்தியன் பிஸ்னஸ்மேன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. either get a booth or get involved in the INSP சொல்லுவோம். Mihas is 17 to 20 September. ட்ரேட் ஃபேருக்கு if you are not an exhibitor வந்து விசிட் பண்ணுங்கள். ஆல்டர்னேட்டிவ்லி if you are registered with MATRADE, நம்ம என்ன யூனிக்காக செய்வோம்னா மிஹாஸ் டைமில் நம்ம பாயர்லாம் வரவேற்போம். இந்த வருஷம் ஃபியூ ஹண்ட்ரட் பாயர்ஸ் நம்ம வரவேற்போம். அந்த டைமில் நம்ம பிஸ்னஸ் மேட்சிங் செய்வோம். இங்கே யூஸ்வலி நாங்கள் அங்கே போயிட்டு தான் செய்வோம். இந்த டைம் வில் ஃப்ளை இன். இது கோலாலம்பூரில் தான் நடக்குது. கோலாலம்பூரில் மைடேக்கில் நடக்குது. ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா
நம்ம என்ன செய்வோம், அந்த பாயர் ஏதாச்சும் பொருள் கேட்கும்போது நம்ம அந்த டேட்டா பேஸில் பார்ப்போம். அந்த டேட்டா பேஸில் உங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நம்ம பிஸ்னஸ் மேட்சிங் செய்வோம். அதுதான் ஆக முக்கியம். நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணி பி பார்ட் ஆஃப் அவர் டேட்டா பேஸ். அந்த ஐஎன்எஸ்பியில் ஆர்கனைஸ் பண்ணலாம். யூ வாண்ட் டு செல் மீன்ஸ் எக்ஸிபிட்டர் ஆகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீஹாஸ் இப்போ துபாயிலையும் செய்கிறோம் இந்த வருஷம். ஃபர்ஸ்ட் டைம் துபாயில் செய்கிறோம். அது 18 to 20 நவம்பர். அதில் என்ன யூனிக்னா ஒரு 200 மலேசியன் கம்பெனிஸை நம்ம இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறோம் மொதல் வாட்டி. அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்கும். அதுக்கும் நம்ம பாயர்ஸ்லாம் வரவழைக்கிறோம். அகெயின் பிஸ்னஸ் மேட்சிங்கும் செய்வோம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் யாரும் செய்ய மாட்டாங்க. இந்த கேஸ் ஆஃப் மிஹாஸ் துபாய் காஸ்ட் ரொம்ப குறைவு சார். ஒரு 20,000 ரிங்கெட் தான் பார்ட்டிசிபேஷன் ஃபீ. அதை நீங்கள் மார்க்கெட் டெவலப்மெண்ட் கிராண்ட்லேருந்து க்ளைம் பண்ணிடலாம். ரைட். ஸோ காஸ்ட்டும் இருக்குது, ஆனால் நீங்கள் கிளைமும் பண்ணலாம். ஸோ டாப் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப குறைவு காசு. ஸோ அதை நான் என்கரேஜ் பண்ணுறேன் ஃபார் மலேசியன் இந்தியன் கம்பெனிஸ் டு பி இன்வால்வ். ஸோ மிஹாஸ் கேஎல் இஸ் அ குளோபல் இவெண்ட் ஹேப்பனிங் இன் கேஎல். அதுக்கே நீங்கள் குளோபல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்புறம் மிஹாஸ் துபாய் ஹலால் இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ரீஜனில், இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன், மேனா ரீஜன் சொல்லுவாங்க, மிடில் ஈஸ்ட், நார்த் ஆஃப்ரிக்கா, அந்த ரீஜனுக்கு எக்ஸ்போஷரும் கிடைக்கும். பாயர்ஸும் as I said will fly in some ஒரு 100 பாய்ஸ் வரவேற்போம். அதில் ஒரு 20 ப்ரீமியம் பாயர்ஸ், பெரிய பாயர்ஸும் வரவேற்போம். ஸோ அந்த பிஸ்னஸ் மேட்சிங்லாம் செய்கிறோம். ஸோ அந்த வாய்ப்பு டு கெட் அந்த பிஸ்னஸ் டீல்ஸ் ஆர் வெரி வெரி ஹை சார். இப்போ இந்த சேவை துறையில் ஈடுபட்டவங்க அவங்களை அணுகும்போது அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குங்களா? அதாவது அவங்களுடைய சேவையை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு உதவி நிதி உதவி கொடுக்கக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குங்களா உங்கள் சைட்டில்? ஆமாம் சார். ஸோ முதல் நான் ஒரு மார்க்கெட் டெவலப்மெண்ட் கிராண்ட் பற்றி சொன்னேன். அது பேசிக்லி டு சப்போர்ட் மலேசியன் கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் இன் ட்ரேட் ஃபேர், ஃப்ளைட்டுக்கும் ஹோட்டலுக்கும் கவர் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சர்வீசஸ் கம்பெனியாக இருந்தீங்கன்னா சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் ஃபண்ட் இருக்குது. அது ஃபியூ ஆக்டிவிட்டீஸ் நம்ம கவர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி செய்ய போகிறீங்க வெளியூரில், அந்த ஊரில் அந்த கண்ட்ரி ஒரு கவர்மெண்ட், ஃபெட்ரல், ஸ்டேட் ஒரு முனிசிபல் கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி செய்யுங்க, இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி செஞ்சிங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும்ன்ற அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது அப் டு 1 million ரிங்கெட் அது ஒரு கிராண்ட் இருக்குது. அது அந்த கிராண்ட் ஒரு அட்லீஸ்ட் 70% உங்களுக்கு கிடைக்கும். இஃப் யூ டோன்ட் கெட் த ப்ராஜெக்ட், இஃப் யூ கெட் த ப்ராஜெக்ட் தென் pretty much all. ஆனால் இது ரீஇம்பர்சிபிள் கிராண்ட். ஐ மீன் நீங்கள் காசு கட்டிட்டு அப்புறம் நீங்கள் கிராண்ட் எடுக்கும்போது. ஆல்டர்னேட்டிவ்லி ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. தி அதர் ஒன் இஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் தொங்க போகிறீங்க. சடன்லி நீங்கள் பார்க்குறீங்க ஓகே இந்தியாவில் நம்ம ஒரு ஆஃபீஸ் திறப்போன்ட்டு, அது சென்னையில் நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டீங்க, நீங்கள் சர்வீஸ் செய்கிறீங்க, இன்ஜினியரிங் சர்வீசஸ், யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யூ செட்டிங் அப் அன் ஆஃபீஸ் இன் சென்னை. அதுக்கும் நம்ம காசு கொடுப்போம் சார். ஸோ அந்த சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் ஃபண்ட் மூலயமா அப் டு 200,000 ஒரு வருஷத்துக்கோட ரெண்டல் அண்ட் எலக்ட்ரிசிட்டி யூட்டிலிட்டிஸ் அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம காசு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஓ இஃப் யூ ப்ராஜெக்ட் அடிச்சுட்டு தென் யூ வாண்ட் டு பிரிங் இன் த ப்ராடக்ட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட், அதுக்கும் காசு கொடுப்போம். டெண்டருக்கு நீங்கள் போய் பிச் பண்ணிவிடுங்க, பிச்சிங்கு ஃப்ளை பண்ணோம் ஹோட்டலுக்கு, அதுக்கும் காசு கொடுப்போம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. ஸோ www.matrade.gov.my நீங்கள் போனீங்கன்னா சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் ஃபண்டுக்கு எல்லா ஆக்டிவிட்டி என்ன இவ்வளோ அமௌண்ட் இருக்குது எல்லாமே அங்கே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் வழங்கக்கூடிய சேவையை வந்துட்டு நம்ம இந்திய வணிகர்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நிச்சயமாக அவர்கள் வந்துட்டு இந்த பேட்டியை பார்த்த பிறகு அவர்கள் உங்களுடைய அணுகி உங்களுடைய சேவையை நாடுவார்கள் என்று நாம் நம்புகின்றோம். சரிங்க திரு ஜெய்சங்கர், இதுவரையில் இங்கே வந்துட்டு இந்த மாற்றீட்டுடைய பொறுப்புகளை பற்றி மக்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் மலேசியாவுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மக்களுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க, சந்திப்போம்.